வாங்க நண்பர்களே, வெல்கம் டு நாள் 7 ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். வழக்கம் போல நம்ம கடமையான கிரியேட்டிவ் ஷாட் எடுத்து முடிச்சுட்டு காலேஜுக்கும் கிளம்பியாச்சு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அவரே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹால்குள்ள போறதுக்கு முன்னாடி கேண்டீனுக்கு போயாச்சு. ஏன்னா காலையில சாப்பாடு சாப்பிடல. ஸோ ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே எக்ஸாம் ஹாலுக்கு தாவியாச்சு. இன்னைக்கு நமக்கு நடந்தது நம்ம இன்டர்னல் எக்ஸாம் தான். இந்த எக்ஸாம் எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அப்சல்யூட்லி மை சினிமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா பேப்பர்ல புது டெக்னாலஜி எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்தேன். அப்படியே நல்லபடியாக எக்ஸாமை முடிச்சுட்டு டீ கடையில் ஒரு நல்ல இடமா பிடிச்சிட்டு டீயும் வாங்கி குடிச்சிட்டு திரும்பி பார்த்தா நம்ம சார்ஜ் இப்படி பைய தலைகளை மாட்டிட்டு இருந்தான். என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டா பேக்ல சிப்பு பிஞ்சிருச்சுடா, அதனால தான் இப்படி மாட்டிட்டீங்க, அதனால பையில சேஃப்டியா இருக்கும் அப்படின்னு சொன்னான். எங்க இருந்தா இவனுக்கு இவ்வளவு மூளை வந்திருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே 3 சமோசாவை முழுங்கிட்டு நானும் கிளம்பிட்டேன். இன்னைக்கு நமக்கு ட்ரைனிங் தான் போட்டிருந்தாங்க. ட்ரைனிங் முடிஞ்சதும் வந்து லஞ்ச் சாப்பிட்டு லஞ்ச் முடிஞ்ச கையோட நமக்கு ஒரு லெக்சர் இருந்துச்சு, அதை அட்டன் பண்ணி முடிச்சுட்டு ரூமுக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஒரு அற்புதமான மாலை பொழுது. அதை முடிச்சு ரூம்ல போய் படுத்தவன் தான் சுமார் ஒரு 8 மணி அளவுல தான் மறுபடியும் கண்ணே முடிச்சேன். அதுவும் சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டாங்க. அதனால அப்படியே கடைக்கு போய் ஒரு சேரை போட்டு உட்காந்துட்டு ஆர்டர் சொல்லிட்டு வெயிட் பண்ற கேப்ல கொஞ்ச நேரம் தூங்குவோம் அப்படின்னு சும்மா படுத்திருந்தேன். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆர்டரே வந்துருச்சு. நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் தான். நல்ல சாப்பாடு நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து நானும் படுத்துட்டேன். நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். பை.